ஹலோ மக்களே! இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் பத்தி பேசலான்னுட்டு. ஏன்னா, எனக்கு இந்த டவுட் இருந்துச்சு. எல்லாரும் இந்த ஜம்மப்பந்தி அப்படின்னுட்டு நெறைய ஸ்டேட்டஸ்லயும், நெறைய அ ம அரசு அலுவலகங்கள்லயும் நெறைய போடுறாங்க. அப்படி என்னடா இந்த ஜமபந்தி? என்ன அங்க அத பத்தி சொல்லுவாங்க? அப்படின்னுட்டு அத கொஞ்சம் சர்ச் பண்ணேன். இது எனக்கு தான் தெரியலையா? இல்ல எல்லாருக்குமே இது தெரியலையா? அப்படின்றத பத்தி நான் தெரிஞ்சுக்கினதுக்காக தான் இதனுடைய வரலாறு என்ன? இது ஏன் ஜமபந்தின்னு சொல்றாங்க? அப்படின்ற நெறைய இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் இதுக்கு பின்னாடி இருந்துச்சு. வாங்க அது ஒண்ணு ஒண்ணா டக்கு டக்குன்னு பார்ப்போம். இந்த ஜமபந்தின்றது ஆக்சுவலா இது தமிழ் பேரே கிடையாது. ஏன்னா, இப்போ நம்ம வழக்கத்துல நெறைய பேர் வந்து இந்த ஹிந்தி மொழியிலயும், அ பழங்காலத்து மொழியிலுமே பண்ணிட்டு வராங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த மினி பஸ்ஸு இதெல்லாம் வந்து சிற்றுந்தி, அப்படியே காருக்கு மகிழுந்து, இப்படிலாம் ஒவ்வொரு தமிழ் பேரா வச்ச மாரி, ஏன் இப்ப இந்த அரசாங்கம் மக்களுக்கு புரியிற மாரி, அந்த பேருங்கள்லாம் மாத்தணும்னு நான் நெனச்சுக்கிறேன். நீங்க அத பத்தின கமெண்ட்டுகள கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா, இப்ப நாம ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய கருத்துக்கள சொல்ல சொல்ல தான், இது அ வெளி மக்களுக்கு அது தெளிவா தெரியும். இப்போ வாங்க, அந்த ஜமபந்தின்னா என்ன? அது என்னன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஜமபந்தின்றது எங்கெங்க நடக்கும்? நம்ம விஓ ஆபீஸு, தாலுகா ஆபீஸ் மேக்ஸிமம் நடக்கும். விஓ ஆபீஸு ஒரு சில இடத்துல நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. நான் இப்ப தான் இத பத்தி கேள்விப்படுறேன். நீங்க யாராவது இத பத்தி கேள்விப்பட்டுருக்கீங்க, இல்ல இது முன்னாடியே தெரியும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாக்கா சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நான் இதுவரைக்கும் இந்த ஜமபந்தின்றத இதுவரைக்கும் கேள்விப்பட்டதே இல்ல. நம்ம கிராம சபை கூட்டம் மாரி அது இப்ப கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு தான் கிராம சபை கூட்டம்னு புதுசா கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொன்னாங்க. அது பிறகு தான் அது கிராம சபைன்றது ஒவ்வொரு வருஷத்துக்கு 3 வாட்டி 4 வாட்டியோ நடக்கிற மாரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அது பிரபலமாச்சு. இது எல்லாமே நம்ம தகவல் அறியும் அறியும் உரிமை சட்டம். இந்த சட்டத்து மூலமா தான் ஒவ்வொன்றா நமக்கு மக்களுக்கு பெரிய விழிப்புணர்வு வருதுன்னு நான் நினைக்கிறேன். இத பத்தியும் நீங்க சொல்லுங்க. நம்ம ஒரு விஷயத்த நம்ம மக்கள்கிட்ட வெளிப்படையா வெளியா நம்ம வெளிப்படையா பேசும்போது தான், அத பத்தின நம்மளுடைய கலந்துரையாடல்கள் தான் இதுல அவேர்னஸ் கிடைக்கும். நம்ம வெறுமனே இந்த வீடியோ போடுறதாலயோ, இல்ல வெறுமனே வீடியோ பார்க்கறதாலயோ, இத பத்தின விஷயம் பெருசா போகாது. ஏன்னா, நீங்க நானும் இன்டராக்ட் பண்றதுல தான், இது இன்னும் பல பேருக்கு போய் சேரும். அந்த மாரி ஆக்கப்பூர்வமான விஷயத்த நம்ம பேசுவோம். ஆக்கப்பூர்வமான விஷயத்த விவாதிப்போம். வாங்க. மறுபடியும் இது வந்து இப்ப ஜூன் 16லருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. அது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. இது எல்லாமே ஒரு சின்னதா தாலுகா ஆபீஸ்ல நம்ம வரவு செலவு கணக்கு பார்க்குற மாரி தான். இப்போ பட்டாசிட்டா இந்த எல்லாமே கணக்கு சரி பார்த்து, அத ஒப்படைக்கிற கணக்கு க்ளோஸ் பண்ற மாரி தான். இப்போ அடுத்து ஆன்லைன் வருது அப்படின்றாங்க. இது எல்லாமே இன்னும் கூடிய சீக்கிரத்துல முடிஞ்சிரும். ஏன்னா, இது நம்ம நாடுன்றது விவசாயத்த சார்ந்து உள்ள நாடு. அதனால விவசாயம் அறுவடை அந்த காலம் ஜூன் மாசம் அந்த காலத்துல தான் இது எப்பயுமே பண்ணியிருக்காங்க. ஏன்னா, அந்த காலத்துல வ வரி வசூல் பண்றவங்க எல்லாமே அறுவடை முடிஞ்சு அந்த விற்பனையாளர்கள தான் அந்த வரிய வசூல் பண்ணியிருப்பாங்க. அந்த மாரி தான் இத கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து இந்தல பொதுமக்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்டின்னாக்கா, இந்த மாரி டயத்துல நாம போயிட்டு நமக்கு பட்டாசிட்டா மாற்றுதல், அந்த மாரி முதியோர் உதவித்தொகை, ஊக்கத்தொகை இந்த மாரி ஏதோ ஒண்ணு நம்ம வருவாய் சம்மந்தப்பட்ட மனுக்களா இருந்தாக்கா, நம்ம நேரடியா போய் குடுக்கலாம். அது வந்து கூடிய சீக்கிரம் அத பரிசீலனை பண்ணுவாங்க. இதுக்கு வந்து ஆன்லைன்ல அ அப்ளிகேஷன் அந்த ப்ராசஸ் பண்ண முடியாது. எதா இருந்தாலும் நேர்ல தான். தாசில்தார் ஆஃபீஸ்லயோ, அ தாலுகா ஆஃபீஸ்லயோ, இல்ல விஓ ஆஃபீஸ்லயோ இதுக்கான மனுக்கள நேர்ல தான் குடுக்கணும். அத ஞாபகத்துல வச்சுக்கங்க. சரி ஓகே. இது என்ன? இது எப்படி? அப்படின்றத பார்த்தாச்சு. இது இந்த ஜமபந்தின்றது எப்படி இந்த பேரு வந்துச்சு? இதனுடைய வரலாறு என்ன? பேக் ட்ராப்ல பார்த்துரலாமா? இதுக்கு நம்ம கிட்டத்தட்ட 16ஆம் நூற்றாண்டு வரைக்கும் போகணும். அக்பர் காலத்து ஆட்சியில தான் இத ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருக்காங்க. அக்பர் காலத்துல ராஜா தோடர்மால் அப்படின்ற ராஜா தான் இத ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட்
பண்ணியிருக்காரு, நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் பிரிட்டிஷார் வந்து ராயத்து வரி அப்படின்னுட்டு விவசாயிங்கள்கிட்ட நேரடியா, அதுக்கு முன்னாடி வந்து தரகர்கள், இடைத்தரகர்கள் இந்த மாதிரி வச்சு அவங்க வசூல் பண்ணி அரசாங்கத்துக்கிட்டையும் அரசர்கிட்ட ஒப்படைப்பாங்க. பிரிட்டிஷார் வந்த பிற்கால தான் ராயத்து வரி அப்படின்னுட்டு நேரடியா அவங்க வரி வசூல் பண்ணும் மையங்களை வச்சு விவசாயிங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா அந்த வரியை வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷானது நம்ம சுதந்திரம் வாங்கி இப்போ வரைக்குமே அந்த வரி பல முகம் மாயிட்டு போயிட்டு தான் இருக்கு. ஆனா வசூல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதுல வந்ததுதான் இந்த ராயத்து வரி, சாரி, ஜமாபந்தின்றது. ஆக்சுவலா இது உருதும் பாரசீக மொழியும் சேர்ந்து உருவாகிறது. அது விவசாய சம்பந்தப்பட்டது தான். இது என்ன முகலாய காலத்துல உருவாக்கினத்தால அந்த பேர் அப்படியே தொடர்ந்து வருதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஆல்ரெடி சட்டமன்றமாகட்டும், பாராளுமன்றமாகட்டும், இன்னும் பிரிட்டிஷார் சொல்லி கொடுத்த அந்த வழிமுறையில தான் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு நல்ல எடுத்துக்காட்டு வந்து முதலமைச்சர், நம்ம சிஎம், அவர் ஒரு குட்டி கதை சொன்னார்ல, இங்கிலாந்து இந்த சபாநாயகரை பத்தி. அதிலிருந்தே நல்லா தெரிஞ்சுக்கலாம். நம்ம இன்னும் பின்பற்றி இருக்கிற அந்த வழிமுறைகள், அரசாங்கத்தை நடத்துற வழிமுறைகள் எல்லாமே நம்ம இன்னமும் இங்கிலாந்து பிரிட்டிஷாரோட வழிமுறையை தான் நாம பயன்படுத்திக்கிறோம். அதுக்கு முன்னாடி அரசாட்சி பண்ண முகலாயர்கள் அவங்க என்ன பேர் வச்சாங்களோ அந்த பேர்ல தான் இன்னைக்கும் இதை செஞ்சுனுக்கிறோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். அவ்வளவுதான் மக்களே. இது ரொம்ப ஸ்வீட்டா, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நன்றி, வணக்கம்.